அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரிமிலா ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்க்கறதுனா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறேங்க. சண்டே அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாகவே போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரைடேவும் சண்டேவும் நான்வெஜ் சமைக்கிறதால கொஞ்சம் பிஸியாகவே போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சண்டே அன்றைக்கி பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதால நான்வெஜ் ஏதாவது எடுத்து சமைக்கிறதா இருக்கும். அன்றைக்கிங்க தான் நான் பிரியாணி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நினைப்பேன். வந்து ஃப்ரைடே அன்றைக்கி கூட நெய் சோறு, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு இது மாதிரி தான் ரெடி பண்ணுவேன். பசங்க ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இருக்கிறதால நான் வந்து சண்டே அன்றைக்கி தான் பிரியாணி, மந்தி இந்தமாரி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கி இங்கே கொஞ்சம் பிஸியாகவே போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் வந்து டீலாம் போட்டு காலையிலே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் பேக்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் உள்ளதெல்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் வாஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். மந்தி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மந்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்தி தான் ரெடி பண்ணுறதுக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் பீஸாக கொஞ்சம் முழு பீஸாக வாங்கிட்டு சொல்லியிருக்கேன், பேக் பீஸோடு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி மந்திக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு பீஸாக வாங்குவோமோ அதேமாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் விசில்ஸ் எல்லாம் எல்லாமே கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பசர்லாம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் டிஃபன் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்லாம் நல்லா வந்து கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வந்ததுனா அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து எல்லாத்தையுமே வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து சிக்கன் வந்து அந்த லெக் பீஸோட பேக் பீஸோட வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சதை பீஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து மந்தி ரெடி பண்ணி கிரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா இப்போ க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம வந்து எப்பயுமே மந்தி ரெடி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து முதல் நாளே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா சிக்கனை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும். மந்தியில் கிரில் பண்ணும்போதும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நான் வந்து முதல் நாளே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டேன். தென்ன காலையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து காலையில் வாங்கிட்டு வரதால நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 பீஸ் அளவுக்கு எனக்கு சிக்கன் இருக்குது. இது 1.5 கிலோ. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ரீசர்லேயே எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம அப்போதைக்கு ரெடி பண்ணும்போது எடுத்து தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து காலைல டிஃபனுக்கு வந்து புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு தான் புட்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த புட்டு மாவு வந்து நான் கடையில் வாங்கினது தான். நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாம், வீட்டில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வீட்டில் ரெடி பண்ணும்போது நம்ம வந்து ரவை பதத்துக்கு அளவுக்கு வந்து பச்சரிசியை வந்து குறைன்னு அரைச்சிக்கணும். நான் வந்து கடையிலே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கடையிலே தான் இந்த புட்டு மாவு வந்து வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. நான் எப்பவுமே இந்த சிகப்பரிசி புட்டு வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ வந்து அரிசி புட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு வந்து அரிசி புட்டும் இந்த சிகப்பரிசி புட்டும் ரொம்ப பிடிக்கும். இந்த கேவூர் புட்டும் இந்த கம்பு புட்டும் எனக்கு அவ்வளோக்கு பிடிக்காது. இப்போ வந்து அரிசி புட்டுக்கு வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிக்காமல் லைட்டாக பிரட்டி விடுங்க. நம்ம பிடிச்சி பார்க்கும்போது இப்படி வந்து விழணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம புட்டுக்கு வந்து ரெடி பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக வந்து அதை பிசைஞ்சு விடுங்க. இப்போ வந்து பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து புட்டு மாவை வந்து ரெடி பண்ணணும். ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இட்லி சட்டியில் வந்தாலும் இப்படியே வந்து அவிச்சிக்கலாம். நான் வந்து புட்டு மேக்கரை வந்து நான் ஏற்கனவே வாங்கின வீடியோ போட்டிருந்தேன். அதில் தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஏற்கனவே சிகப்பரிசி புட்டு வந்து நான் 2 தடவை ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வெள்ளை புட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு மாவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து
திரும்பியும் வந்து நம்ம வந்து மேலே தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரியே ஒரு 2 தடவை வந்து புட்டு மாவை சேர்த்துக்குங்க. இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக அது ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிக்கணும். நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் இடையில இடையில வேணாலும் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டைம் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து மேலே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டு வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்கலை. தேங்காய் துருவலும் புட்டு மாவை மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து குக்கர் மேலே தான் தூக்கி எடுத்து வைக்கணும். இப்போ மூடி போட்டு இது கீழே வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த மேலே வந்து குக்கரில் வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு விசிலை வந்து எடுத்துருங்க. விசிலுக்கு அந்த விசிலில் உள்ள ஹோலுக்கு தான் இந்த ஹோலை வந்து தூக்கி எடுத்து வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். ஒரு 15 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் சூப்பராக எப்படி வந்து புட்டு வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அது ஹோலில் வந்து வச்சு தள்ளுனா உங்களுக்கு வந்து புட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். தள்ளும் போது அது வந்து வீடியோ எடுக்கிறதுல வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து உடச்சி விட்டு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக நெய் சேர்த்து அந்த சுட சுட சாப்பிடும்போது புட்டு வந்து சூப்பராக இருக்கும். இந்த புட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வேணால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க, சீனி வேணும்னா வெள்ளை சீனி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மந்திக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திக்கு வந்து மசாலாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து மந்தி மசாலாவும் வறுத்து ரெடி பண்ணியாச்சு. மந்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கதால நான் எதுவுமே காமிக்கலை. இப்போ வந்து மந்திக்கு வந்து தண்ணிலாம் வச்சு எல்லாமே கொதிக்க விட்டு சிக்கனை வந்து கொதிக்க விட்டாச்சு. இப்போ ரைஸையும் வடித்து போட்டலாம்னு சொல்லிட்டு ரைஸும் ஒரு பக்கம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து கிரில் பண்ணுறதுக்கு மசாலா வந்து ஹஸ்பண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே மந்திலாம் வீடியோ போட்டிருக்கதால நான் எதுவுமே போடலை. மசாலாலாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இதில் வந்து கிரில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிக்கனை சேர்த்து நல்லா பரட்டி விட்டு நம்ம வந்து கிரில் பண்ணுறதுக்கு ஓடிஜியில் எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து காஞ்ச பேஸ்கட்லாம் எடுத்து நான் வந்து புதினா மல்லி பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ்கட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாழைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க, பெரிய பெரிய வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி பிஞ்சு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வெள்ளரி பிஞ்சு வந்து மந்திக்கு வந்து வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு 1 எடுத்து வச்சுட்டு மீதி 2 எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிரில் பண்ணுறதுக்காக ஓடிஜியில் செட் பண்ணுறதுக்கு மசாலாலாம் தடவின சிக்கனை வந்து எடுத்து ஆயில் தடவி அந்த ட்ரேயில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிக்கனை வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு சிக்கனை வந்து ரெடி பண்ணணும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸை வந்து வடித்து போட்டாச்சு. இந்த ரைஸை வந்து நாங்கள் இப்போ வந்து வடித்து போடுறோம் மந்திக்கு. ஏற்கனவே வந்து தம் போட்டுருவோம். தம் போடுறது வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதனால இப்போ வடித்து போடுறாங்க. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ரைஸ் வந்து தம்மாகி சூப்பராக வந்துருச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த ஆனியனை வந்து மேலே தூவி விட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த மந்திக்கு வந்து மேலே வந்து ஆனியன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா சாப்பிடும்போது தூவி தூவி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மந்திக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த கேரட்டு, இந்த கேப்சியம்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சு, அதுக்கப்புறம் ஆனியன், இதெல்லாம் வந்து நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது மேலே வந்து எல்லாமே ஒரு பக்கமாக வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரியே வந்து நான் எப்பயுமே மந்தி ரெடி பண்ணால் இந்த கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளரி பிஞ்சு, ஆனியன் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். நாங்கள் வந்து ஒரு ட்ரேலேயே எடுத்து எல்லாம் வச்சுக்கிட்டா பசங்க எல்லாமே எடுத்து வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மந்திக்கு வந்து 2 வகையான சட்னியும் மயோனீஸ் ரெடி பண்ணோம். என் பசங்களுக்கு வந்து மயோனீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் மயோனீஸ் தான் கேட்பாங்க அடிக்கடி. அதனால் சொல்லிட்டு இப்போ வந்து தக்காளி சட்னி, அந்த தக்காளி சட்னிக்கு வந்து தக்காளி 2 பழமும், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் வந்து மல்லித்தலை வந்து வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும். நான் வந்து கட் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அரைச்சி வந்துக்கிட்டு இருக்கேன். சட்னிலாம் வந்து நான் வந்து எல்லாமே லேட்டாக தான் ரெடி பண்ணினேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை வந்து சின்ன ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம்.
நம்ம வந்து மந்தி சாப்பிடும்போது இந்த சட்னியெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதே ஜார்லேயே வந்து இன்னொரு கிரீன் சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மல்லித்தலையும், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இந்த ஒரு பாக்கெட் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஒரு பாக்கெட் தயிரையும் இந்த வந்து கிரீன் சட்னிக்கு அப்படியே சேர்த்துடணும். சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டோம்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு கிரீன் சட்னி பாருங்கள். நல்ல ஒரு கலரில் இருக்கும். இந்த கிரீன் சட்னி வந்து நம்மளுக்கு வந்து மந்தி கொடுக்கும் போதே கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரீன் சட்னி. அந்த தக்காளி சட்னியோட இந்த கிரீன் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த கிரில்ல தொட்டு டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு மயோனைஸ் ரெடி பண்ணுறேன். மயோனைஸ் வந்து என் பசங்களுக்கு இந்த கிரில் பண்ணும்போது மயோனைஸ் வந்து ரெடி பண்ணிடணும். ஒரு 4 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா கட்டி ஆகிற பதத்துக்கு வந்து நீங்கள் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிரில் பண்ண தம் ஆயிடுச்சு. கிரில் பண்ண சிக்கனை வந்து தூக்கி எடுத்து வச்சு மேலே வந்து தம் போட போகிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து தம் போட போகிறாங்க. அதை வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து மயோனைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மயோனைஸ் வந்து கொஞ்சம் நேரம் நான் அடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி மந்தி வீடியோ எடுக்கும் போது இதை அப்படியே எடுத்து வந்து வச்சுட்டேன். ரொம்ப கட்டியாகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பசங்களுக்கு நான் செய்கிற மயோனைஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மயோனைஸ் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து மந்தி ரெடி பண்ணும்போது மந்தி பிரியாணியை போட்டு தம்மு எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் சாப்பாடு வைக்கிற நேரத்தில் நீங்கள் மயோனைஸ் ரெடி பண்ணுங்கள். மயோனைஸ் வந்து ரொம்ப நேரம் செஞ்சுருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து மயோனைஸை ரெடி பண்ணணும். நான் எப்பயுமே கிரில் பண்ணுறது போதும் நான் மந்தி ரெடி பண்ணும் போதும் இப்படி தான் நான் ரெடி பண்ணுவேன். இப்போ வந்து இந்த சட்னி ரெண்டுத்துக்குமே லெமன் சேர்க்கலை. லெமனை வந்து கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து மந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மந்தி பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப வேலை தான் எடுக்கும். ஆனால் வந்து வீட்டில் செய்யும் போதும் நல்ல சூப்பரான ஒரு ருசியை கொடுக்கும் உங்களுக்கு. என் பெரிய பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வந்து மந்தி பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் துபாய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் அலுப்பாக இருந்தால் துபாய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். நான் சரி நான் வீட்லேயே செய்யலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ.